கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம சங்கீதம் 84வது அதிகாரம் 7வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 84:7. ஜெபத்தோடு இந்த செய்திகளை கடந்து சொல்லும். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது, ஆமென், எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனதுடனே துதிப்பார்கள், துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆமென், துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது, ஆமென், எவ்வளவு இன்பமானது. உம்மிலே விலங்குகளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்மிலே விலங்குகள் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் கலைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். ஆமென், நடந்தாலும் சோர்வடையார். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது, ஆமென், எவ்வளவு இன்பமானது. கண்ணீர் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்கள். கண்ணீர் பாதை நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை கொண்டு சியோனை காண்பார்கள். ஆமென், சியோனை காண்பார்கள். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது, ஆமென், எவ்வளவு இன்பமானது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட அம்மிடத்தில் ஓர் நாள் மேலானது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட அம்மிடத்தில் ஓர் நாள் மேலானது. ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தின் வாசலில் காத்திருப்பேன். ஆமென், வாசலில் காத்திருப்பேன். இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். வாசிப்போமா? சங்கீதம் 84:7. அவர்கள் பலன் அடைந்து பலத்தின் மேல் பலன் அடைந்து. இது யார் அப்படின்னு நீங்க புரிந்து கொள்ளணும். பிராக்கெட்டை வாசிக்கணும். பிராக்கெட் யார் இருக்கா? கோராகின் புத்திரன். சரியா? இந்த கோராகின் புத்திரனுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை. யார் சொல்ல போறா? வசனம் எங்க இருக்கு? என்னாகமம். சரியா? என்னாகமம் 14வது அதிகாரத்துல ஒரு கூட்டத்தர பார்க்கணும். இவர்களுக்கு பலன் எங்க இருந்து கிடைச்சதுன்னா ஆண்டுடைய வார்த்தையிலிருந்து கிடைச்சது. ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னாகமம் 16வது அதிகாரம் 24வது வசனத்துல அப்ப இந்த சபையாருக்கு சொல்லும் பொழுது இவங்க விலகணுமா விலகிறாங்க? விலகினால இவங்க சாகல. புரியுதா? இவங்க சாகல. இவங்க என்ன செஞ்சுட்டாங்க? வாசிப்போமா? 86வது அதிகாரம் 16. என்னாகமம் 26:11. ஏன் சாகல? வார்த்தை. ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்க அப்பா அம்மா வச்சுட்டு போயிருங்கிறாரு. போனனால அவருக்கு என்ன கிடைச்சிருச்சு? ஜீவன். அப்ப ஒரு பலன் கிடைச்சிருச்சு. எஸ். போகலைன்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. என்னாகும் 16வது அதிகாரம் 31வது வசனம். இவன் அந்த வார்த்தையை சொல்லி முடித்தவுடனே அவர்கள் நின்ற நிலம் பிளந்தது, திறந்தது.
இப்ப புதிய ஏற்பாட்டில் இது எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 18. 2 கொரிந்தியர் 3:18. இது மகிமை மேல் மகிமை. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடிகளை கண்களை போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அவர் சாயலாத்தாரை மகிமை மேல் மகிமையடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். சரியா? இப்ப ஒரு பலன் எங்க கிடைச்சிருச்சு? அவனுடைய வார்த்தை கேட்டு. 2வது பலன் எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய வாசஸ்தலம். வாசிப்போமா? முதல் வசனம் 84:1. சேனைகளின் கர்த்தாவே, அது என்னது? தேவனுடைய ஆலயம். 2வது வசனம் கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் வாஞ்சையா இருக்கும். சரியா? இங்க வந்தா தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பலன் என்ன கிடைக்கும்? அவருடைய பலன் கிடைச்ச ஒரு பாட்டியமாவை காட்ட போயிடும். யார? லூக்கா 2வது அதிகாரம் 40வது வசனம். லூக்கா 2:40. பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தால் நிறைந்து தேவனுடைய கிருபை அவர் மேல் இருந்தது. அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகை இவர்கள இங்க நம்ம பார்க்கிறோம். ஒரு பெண் 36 வசனம். ஆசேர் கோத்திரத்தாலும் அன்னாள் எனும் அவர் கன்னி பிரயாசத்தை விவாகமான முதல் 7 வருஷம் புருஷனுடைய வாழ்ந்தவர்களும் அதிக வயசு சும்மாய் இருந்தார். எத்தனை வருஷம் தான் வாழ்ந்தாங்க? 7 வருஷம் தான். அதுக்கப்புறம் கணவன் இறந்த உடனே நிறைய பெண்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா டிப்ரெஷன் போடுவாங்க. என்னையா எதவே ஆக்கிட்டே ஆண்டவரே என்னன்னு சொல்லி. ஆனா அடுத்த வாசிங்க. 84 வயதுல நம்ம பல எக்ஸ்கியூஸ் சொல்ல முடியும். எனக்கு வயசாயிடுச்சு. நான் அடிக்கடி சொல்லுவேன் எனக்கு வயசாயிடுச்சு சொல்லுவேன். அது உண்மை. ஆனா எதையுமே நான் குறைக்கிறேன். எதையுமே குறைக்கும். காரணம் என்ன? ஆண்டவர் கொடுக்க வெள்ளத்தின் மேல் வெள்ளம் எங்க தான் கிடைக்கும்? தேவாலயத்தில் தான் கிடைக்கும். அடுத்து அந்த ஸ்ரீ தேவாலயத்தை நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தார். சரி, இதுதான் ஆண்டவர் வச்சிருக்கிற பிளான், திட்டம். சரியா? இப்ப பலத்தின் மேல் பலன் அடைந்து அவங்க எங்க வந்து சேர்றாங்க? வாசிங்க பார்ப்போம். சியோன். சரியா? இந்த சியோனை குறித்து நம்ம ஒரு சின்ன ஸ்டடி பார்க்க போறோம். எடுத்துக்கலாமா? 1 பேதுரு 1வது அதிகாரம் 5வது. 1 பேதுரு 1வது அதிகாரம் 5வது. கொண்டு தேவனுடைய பலன். பலத்தின் மேல் பலன். யார் கொடுக்கிற பலன்? என்னம்மா தேவன் கொடுக்கிற பலன்னா என்ன சொல்லுங்க பார்ப்போம். நான் சொல்லட்டா? இப்ப நம்ம ஒரு வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப நம்ம தொடர்ந்து ஓடுறதுக்கு அந்த கிருபை கொடுக்கணும். நான் ரட்சிக்கப்பட்ட உடனே என் தம்பி அமெரிக்காவில் இருந்து வந்த உடனே கேட்பாரு, இவன் இன்னும் பிரேயர் நடத்துறானா இல்லையா? ஏமா மறியல் கேட்பாரா இல்லையா? இப்ப இது புரியுதா? எல்லாருக்கும் என்ன ஆசை? இவன் பின்வாங்கி போயிடுவான் அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த தேவன் பலன்றதுனா நான் இங்க உட்கார்ந்துருக்கேன். சரியா? அது சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. சரியா? அடுத்து பாருங்க 6வது. இதுல நீங்க மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். துன்பப்படுகிறதுக்கு அவசியம் கொஞ்ச காலம். இப்ப நான் சொல்றத புரிஞ்சு கொள்றதுக்கு உங்க மைண்ட் ஃபுல்லா இங்க இருக்கணும். 2 இடத்த காட்டணும். 2. 1 சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்படும். அது கொஞ்ச காலத்துக்கா நிச்சயத்து இருக்கா? அதனால அது என்ன மேலத்துக்கு வச்சிருக்காரு. துன்பப்படுறது கொஞ்ச காலம். அதனால எங்க வச்சிருக்கிறாரு? கீழே. 2 வித்தியாசம் இருக்கா? பரலோகத்தில் வச்சிருக்கிறது நிச்சயத்துக்கு நம்ம போகணும்னா நீங்க என்ன செய்யணும்? துன்பத்தை அனுபவிச்சாதான் ஆண்டவர் உங்களை உயர்த்தணும். நமக்கு துன்பம் பாப்பா சொல்லிட்டு வரட்டா? நீ புரியுதானே சொல்லுது? அடுத்து பாருங்க. இதுல சாத்தானுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன். என்ன ஃபங்க்ஷன் தெரியுமா? நம்மளை எப்படியாவது கீழே விளக்கலாம். வாசிப்பாமா? 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது. 1 பேதுரு 5:8. இல்லம்மா 8. விளைத்திருங்கள். சரி,
நான் சொல்ல நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் அந்த செய்தி புரியும். உங்கள் மைண்டு வேற எங்கே தான் புரியாது. விழுங்குறதுக்கு வாயை என்ன செய்யணும்? திறக்கணும். திறக்காம விழுங்க முடியுமா? என்ன சாப்பாடுனாலும் பெரிய லட்டை கடிச்சு சாப்பிடலாம். இந்த பானிபூரி என்ன செய்வாங்க? அப்படியே உள்ள போடுறாங்க. அப்படித்தானே. அதுக்கு என்ன செய்யணும்? இந்த வலியல்னு சொல்லி ஒன்று இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அது என்ன செய்யணும்? அப்படி வாங்கிட்டு போட்டுக்கணும். அதுக்கு வாயை என்ன செய்யணும்? திறக்கணும். இப்ப சாத்தான் துறக்க வைக்கிறான். என்ன செய்யறான்? எப்படி துறக்க வைக்கிறான் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எடுத்துக்கூடமா ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல 6வது வசனத்துல நான் வாசிக்கிறேன். இது கண்டு அதன் கனியை பறித்து புசித்து. இப்ப யார் வாயை திறந்துட்டா? ஏவாள். ஏவாள் ஏவாள் வாயை திறந்து முழுக்கிட்டா. முழுக்கிட்டால என்ன செஞ்சுட்டா? சாத்தா என்ன செய்ய வச்சுட்டான்? வாயை திறக்க வச்சுட்டான். திறக்க வச்சுட்டானா? அடுத்து பாருங்க, அவனும் புசித்தான். யாரு புசிச்சுட்டா? புரியுதா? சாத்தா ஒரு ஒரு ஆசீர்வாதத்தை நம்மளை விட்டு போகணுங்கிறதுக்கு வாயை என்ன செய்வான்? திறக்க வச்சான். திறக்க வச்சதுனால இப்ப அடுத்து என்ன திறந்தது அப்படின்னு நமக்கு காட்டப்படும். என்ன திறந்தது? வாசிப்போமா? என்னாகமம் 16வது அதிகாரம் 32வது. பூமி வாயை திறந்து. புரிஞ்சுச்சா? அப்ப சாத்தான் என்ன செய்ய வைக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாயை திறக்க வைக்கிறான். வாயை யாரு வாயை திறக்க வைக்கிறான்னு சொல்லுங்க. போராக்கு எப்படி திறக்க வைக்கிறேன் நான் உங்களுக்கு காட்டு. சொன்னியம்மா? என்னாகமம் 16வது அதிகாரத்துல பாருங்க, 3வது வசனத்துல, அவர்கள் நடுவிலே இருக்கிற மிஞ்சி போக பார்க்கிறீர்கள், மேலாக உயர்த்துகிறீர்கள். ஏமா இந்த 16வது வசனத்தை எப்படி வாசிக்கணும் சொல்லுங்க. எப்படி கத்தனை கத்த கத்துவீங்கல்ல? அதான் கத்துன கத்துறாங்க. ஆமா. இப்ப RSS காரங்க எங்களை கூட்டிட்டு போனாங்க. எப்படி கத்துனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது, நான் தான் அங்க இருந்தேன். புரியுதா? கத்துன்னு கத்துறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்ச நேரத்தில் ஆஃப் பண்ண வச்சார். எப்படி ஆஃப் பண்ண வச்சார் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. போலீஸ்காரமெல்லாம் கிடையாது. அந்த வீடு VKD அப்படின்னு ஒரு வீடு. அவர் ஒரு ஆடிட்டர். அவர் மனைவி இந்த RSSல ஒரு ஆள் லீடராக இருந்துச்சு. இப்போ எல்லாரும் பிஸி. அங்கே என் மேலே என்கொயரி நடந்துச்சு. அந்த அம்மா நைஸாக வருது, டாக்டர் எனக்கு கால் வலிக்குது, எக்ஸ்ரே பாருங்க. நான் நைஸாக இங்கேருந்து எங்கே போயிட்டேன்? எக்ஸ்ரே பார்க்க. அவங்க ஆஃப் ஆகிட்டேன். என்னடா இது, இந்த அம்மாவை கூட்டிகிட்டு போயிடுது, ஒரு எக்ஸ்ரே காட்டுது. அப்புறம் சும்மா இருக்க வேண்டியதானே, இன்னொரு எக்ஸ்ரே இருக்குது சார். 7 வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸ்ரே எடுத்தது பாருங்க டாக்டர். நான் சொன்னேன், இங்கே பாருங்கம்மா, இது அது ஒரே மாதிரி தேய்மாங்களே ஒன்றும் கிடையாது. டாக்டர் எதுக்கு உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண சொன்னாரோ அப்படின்ட்டு அது ஒரே சந்தோஷமாயிருச்சு. இவங்களுக்கு ஏமா பஞ்சாயத்துக்கு வந்தானா நீ பஞ்சாயத்தை சொல்ல முடியுமா? ஏன் அவங்க வீடு, அவன் மாப்பிள்ளை வடை வாங்கி கொடுத்துட்ருக்காரு, இவங்க வடையை திங்கிறதா சண்டை போடுறாங்க. அந்த வாயை அப்படியே ஆஃப் பண்ண வச்சிட்டாரு. புரியுது உங்களுக்கு? இது அவர் பண்ற வேலை. ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க? வாயை திறக்கிறாங்க. சரியா? அடுத்து பாருங்க எப்படி கத்துறாங்க அப்படின்னு சொல்லி 11வது வசனம் பாருங்க. 16, 11. என்ன விரோதமாக கூட்டம் கூடினீர்கள், முறுமுறுக்கிறதற்கு. முறுமுறுக்கிறதுக்கு வாய் திறக்கணும் இல்லையா? திறக்காம முறுமுறுக்க முடியாது. அப்ப சாத்தான் எவனை விழுங்கலாமோ என்ற வகையிலே சுற்றி திரிகிறான். ஆதாம் ஏவாளுடைய வாயை திறக்க வச்சு பழத்தை புசிக்க வச்சான். பழத்தை புசிக்க வச்சதுனால என்னாகமத்துல நிலம் 2ஆ பிளந்துச்சு. என்ன செஞ்சிச்சு? 4வது வருஷத்துல பாருங்க 16:4. மோசே வாயை திறந்தாரா இல்லையா? திறக்கல. முகம் குப்புற விழுகிறதுக்கு வாயை திறக்கப்படாது. நான் அங்க என்கொயரி நடக்குது. நான் சொன்னேன், அது பிரச்சனை எப்படி வந்துச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம சொந்தக்கார பையன் ஒரு வீடியோவில் போட்டான். என்னன்னா, வேசி மார்க்கத்துக்கு விளையுங்கன்னு சொல்லி. அவன் அந்த மார்க்கத்துக்கு விளையுங்கன்னு சொல்லி வரல. ஆமா, அவர் சொன்ன அப்ப நாங்களாம் வேசியா அப்படின்னு அவர் ஆரம்பிச்சார் பிரச்சனை. நான் வந்து என்ன சொன்னேன், ஐயா நான் செய்ததெல்லாம் தப்பு அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. தப்புன்னு ஒத்துக்கூடனா அவர் என்ன செய்யறாரு? ஆப்பாயிரம்.
நான் சவுண்டு கொடுப்பேன், அவர் நினைக்கிறாரு நமக்கு முகம் கூப்பிட்றதா அது. அப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் வணக்கம் வச்சேன். அவங்கெல்லாம் எல்லாரும் என்னையோட சின்ன வயசு, இந்த கத்தனவங்கெல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. நான் உங்களுடைய மனதை புண்படுத்தியிருந்தால் நீங்கள் என்னை மன்னித்து கொள்ளணும். இப்போ ஏதாவது சொல்ல முடியுமா? ஆண்டவர் பெரிய அதிசயம் செஞ்சார். அங்கே சந்திரன் அப்படின்னு சொல்லி வெள்ளை சந்திரன் பத்திரம் எழுதுறாரு. இது நடந்தது வியாழக்கிழமை. திங்கக்கிழமை அவர் மனைவி பாய்சன் சாப்பிட்டுச்சு. நம்ம ஆஸ்பத்திரியிலிருந்து அட்மிட் ஆகும். இது அது 6 மாதம் மரியாதை தெரியும். 6 மாதம் நம்ம ஆஸ்பத்திரியில் இருந்துச்சு. நான் நைஸாக ஹெச்ஆர்ட்ட கேட்ட ஏமா இவரு நீ எவ்வளோ ரூபா வாங்கிட்டு 5000 பில்லோ போட்டு வாங்கிட்டேன். அது ஒரே சந்தோஷமான வீட்டுக்கு மட்டும் போக மாட்டேங்க. என்ன மாட்டேங்குது? இதுதான் ஆண்டவர் வாயை மூட சொல்லிட்டா இங்கே தான் இருக்கு. அந்த அம்மா போகவே இல்லை. காரணம் என்ன அப்படின்னு நம்ம வாயை திறக்கிறோம். நம்ம என்ன சொல்றாரு? மோச வாயை திறந்தாரா? திறக்கும். 13 வசனம் வாசம். இந்த வனாந்தரத்தை கொன்று போடும்படி கொண்டு வந்தது அற்ப காரியமோ, எங்கள் மேல் துரைத்தனமும் பண்ண பார்க்கிறாயோ. அப்ப துரைத்தனம் பண்றதுன்னா நினைச்சாரு வாயை கத்துறாங்க. ஆனா ஆண்டவர் நம்மளை எப்படி பலப்படுத்துவார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வாசிப்போமா ஏசாயா 41வது அதிகாரம். அவர் ஒரு டெக்னிக் வச்சிருக்காரு. 41:10. நீ பயப்படாதே. எப்ப பயப்படக்கூடாது? ஒருத்தர் உங்களுக்கு அகேன்ஸ்டா வாயை திறப்பான், கத்துன கத்துவான். இப்ப பயமா இருக்குமா இருக்காதா? எங்க அண்ணன் என் தம்பிட்ட சொல்றாரு, சித்தி மட்டும் இல்லைன்னா அன்னைக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும். அழகா சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணாங்க. நான் பேசுறேன், ஆண்டவர் பேசினாரா? நான் வாயை நான் பேசினேன். ஆனா அவரு என்ன சொல்றாருன்னு சொல்றாரு. அதனால நான் என்ன சொல்றாருன்னா நீ பயப்படாத. யாரை பார்த்து சொல்றாரு? எஸ், நீ ஒன்றை பார்த்து சொல்லுவாரா? நீ எப்படி உட்காந்துருக்க? நல்லா ஜாலியாக உட்காந்துருக்க. புரியுதா? பயப்படுறவங்க பார்த்தா அஞ்சுக்காது. ஏன் பயப்படுறாங்க? எல்லாம் அத்தியட்சா வாய் இருக்குது. அடுத்து நான் உடனே இருக்கிறேன். சரி, இப்ப நான் வசனத்தை காட்டாம ஒரு காரியத்தை சொல்ல போறேன். எல்லாம் நமக்கு தெரிஞ்சதான். பார்வோன் ரதம், பிரதான ரதம், அதே ரதம் எல்லாம் கிளம்பி வந்துருச்சு. ரதம் வந்துருச்சு. சரியா? இவங்க முன்னாடி போறாங்களா? முன்னாடி போறாங்க. போக முடியாது. என்னால செங்கல் இருக்கு. இப்ப ஆண்டவர் இவங்களெல்லாம் கவுத்தினார். மோசே கூட ஆண்டவர் இருந்தார், வேற யாருமே கிடையாது. இவங்க கூட ரதம் எல்லாம் இருந்துச்சு. ஆனா யாரு கிடையாது? ஆண்டவர் கிடையாது. இங்க பாக்குறோம், நான் உன்னுடன் இருக்கிறேன், நான் உனக்கு பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது காலத்தில் உன்னை தாங்குவேன். இதுதான் பாஸ்டர் கொடுத்த வாக்கு தத்துவம். இதுதான் நமக்கு பலன். 13வது வசனம். நான் உன் வலது கையை பிடித்து, இந்த வலது கையை பிடிக்கிறத குறித்து நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்ல போறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடந்து வருகிறார் கடல். எல்லாரும் கத்துறாங்க, வா வா வா, ஆவேசம், பயந்து கத்துறாங்க. பயப்படணும், பயப்படக்கூடாதா? யா, நான் உங்களுக்கு உயிரோட வந்து உட்கார்ந்தா நீங்க பயப்படுவீங்களா? சரியா? எல்லாம் கத்துறாங்க. பேதுருக்கு ஒரு பெரிய ஆசை, ஆண்டவரே நீராலாம் என்ன செய்யுங்க, நானும் நடக்கணும் ஆசை. இவருக்கு மட்டும் தான் ஆசை வந்துச்சு, மற்றவங்களுக்கெல்லாம். அப்ப அங்கிருந்து என்ன கட்டிருப்பாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பேதுரு உனக்கு மாமியார் இருக்கா, கொண்டாட்டி இருக்கா, பிள்ளைய இருக்கா, நீ ஒழுங்கா பின்னாடி வா, நீ நடந்து முங்குனேன்னா நாங்க தான் பதில் சொன்னா கட்டிருப்பாங்க. இப்ப நடந்தவர் முங்கிட்டார். முங்குன உடனே ஆண்டவர் என்ன செய்தார்னா கையை பிடிச்சு தூக்கிட்டு, தூக்காம இப்ப நம்ம என்ன செய்வோம்? எவ்வளோ கத்தா நடந்தது சொன்னேன், கேட்டேன். சொல் பேச்சு கேட்கணும். என்ன கேட்கணும்? ஆனா ஆண்டவர் கையை தூக்குற. அதைத்தான் இங்க சொல்றாரு, நான் உன் வலது கையை பிடித்து துணையாய் நிற்கிற தேவன் தான் பலன் கொடுக்கிறார். சரியா? இது பலத்தின் மேல் பலன். சங்கீதம் 81:10. நாம் வாயை திறக்க வேண்டும். எதற்காக திறக்கணும்? உன்னை ஈர்த்து புறப்பட பண்ண உன் தேவனாய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய். பாத்தீங்களா? ஆண்டவர் வாயை திறக்க சொல்றாரு. எதற்காக திறக்க சொல்றாரு? வாசனை. அதை நிரப்புவேன். ஏமா எல்லாருக்கும் வித்தியாசமான தேவைகள். உங்க தேவை வேற, என் தேவை வேற. வித்தியாசமா இருக்குமா? உனக்கு தேவை வேற, எல்லாருக்கும் தேவை. ஆனா அது ஆண்டவருக்கு தெரியும் எதை எப்படி நிரப்பணும் அப்படின்னு சொல்லி. அதை புரியறதுக்கு ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காட்ட போறேன். சரியா?
கண்ணீரின் பாதையில் நடக்கும் போது களிப்பான நீரோட்டாய் மாற்றிக்கொள்வார். இருக்கா? 6வது வசனம் வாசி. 84:6. அழுகையின் பள்ளத்தாக்கு. சரி, இதை நான் உங்களுக்கு ஒரு சின்னதாக விளக்கம் சொல்றேன், புரிஞ்சுக்கலாம் பாருங்க. ஒரு 10 பேர் அழுதுட்டு இருக்காங்க. எத்தனை பேர்? எல்லாரும் வித்தியாசமான காரணம். ஒரு ஆளு ஐயோ எனக்கு 10 லட்ச ரூபா கடன் இருக்கே அழுகிறாரு. இன்னொரு ஆளு எனக்கு கேன்சர் வந்துருச்சேன்னு அழுகிறாரு. இன்னொருத்தர் சொல்றாரு என்னுடைய வீட்டுல சமாதானமே போயிடுச்சு அழுகிறாரு. இப்படி ஒரு வித்தியாசம் 10 பேர் அழுகிறார். இத ஒரு கோடீஸ்வரர் வந்துட்டான். வந்துட்டு அவன் அந்த 10 லட்சம் அழுகிறான்ல, அவன்கிட்ட 10 பேர் இந்த பாரு நான் அவனுக்கு காசு கொடுக்குறேன், அதுக்கு நிப்பாட்டிடுவார. ஆனா அதே கோடீஸ்வரன் அந்த கேன்சர் நோயில் இருக்காரன் பத்தி சொல்ல முடியுமா? முடியாது. ஒருத்தர் கண்ணீரை வேணாச்சுதான் வேற யாரும் நிப்பாட்ட முடியும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு இந்த கண்ணீரின் அழுகை நினைக்கிறாரு பலத்தின் மேல பலனா மாத்துது. கண்ணீரின் பள்ளத்தாக்குல உருவம் நடந்து நினைக்கிறாங்க, பலத்தின் மேல் பலனாக மாற்றுறது. மாத்துறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் எங்க போயிருக்க போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை நான் நிரப்ப வேண்டுகிறேன். 81:10. உசிதமான கோதுமைனாலே அவருடைய போஷிப்பு. கோதுமைங்கிறது அவருடைய பேசிக் ஃபுட். இப்ப நம்ம ஊர்ல அரிசி எல்லாம் ஒரே மாதிரி இருக்குமா வேற மாதிரி இருக்குமா? ரேஷன் அரிசி பொன்னி பாசுமதி. என்னது? எனக்கு கல்யாணம் கட்டிட்டு போகும்போது எங்க மாமனார் போன் பண்ணி கேட்கிறாங்க, நமக்கெல்லாம் அந்த சோப்பு அரிசி சாப்பிட்டு போலாம் கிடையாது, அது எல்லாரும் ஆசையா சாப்பிடுவாங்க, அது எனக்கெல்லாம் திங்க முடியாது. அவர் கேட்டாரு சனின்லா என்ன அரிசி சாப்பிடுவாங்க? எங்க அப்பா சும்மா இருக்கு எதை போட்டாலும் சாப்பிடுவாங்க. அவன் என்ன சொல்றாரு? அவரு எதை போட்டாலும் சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்ல பசியெல்லாம் இருக்க மாட்டாங்க. போனோடனே மாமா கேட்கிறாரு, உங்க அப்பா அப்படி சொல்றாரு, அது உண்மைதாங்க, சாப்பிட சாப்பிட்டு பேசாம இருந்துருக்கேன் அப்படின்னு. அப்ப அவருக்கு என்ன பயம் இருந்துச்சு? மாப்பிள்ளை எது சாப்பிடுவாரா அதை சாப்பிட மாட்டாருன்னு. ஆனா ஆண்டவர் கொடுக்கிறது த பெஸ்ட். உசிதமான கோதுமைனாலே போஷிப்பே திருப்திங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கிடைக்கிறது லேசில கிடைக்காது. அதற்கு தேவை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசனம். ஒரு வசனத்தை வாசி இந்த செய்தியை முடிக்க போயிடும். சங்கீதம் 19:9. கர்த்தருக்கு பயப்படுகிறவன் சுத்தம் என்றென்றையும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது பயம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஓராத்து புத்திரரை விட்டு நீ என்ன செய்ய விலகி போங்க. ஏன் உங்களை உயர்த்துறது? நீங்களாம் உங்களை நான் லேவியரா தான் நான் உண்டாக்கிறேன்னு சொல்லி. ஆனா அவங்களுக்கு என்ன கிடையாது? பயம் கிடையாது. அதனாலதான் 10 வசனம், அவைகளின் பொருளிலும் இருந்த பசுப்பொருளிலும் விருப்பப்படத்தக்கதாகவும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து உலகும் நெல்லிக்கேரிலும் மதுரம் அன்றையும் அவர்களால் எச்சரிக்கைப்படுகிறேன். எச்சரிப்பு என்னன்றதை நமக்கு சொல்லி இந்த செய்தி ஒரு பாட்டில் உங்களுக்கு நான் காட்டுறேன், சரியா? அது தேன் பாட்டில். ஆனா வெளியில ஒரு மண்டவோடு 2 கையில் போட்டிருக்கோம். புதிய விஷம் சாப்பிட்டால் இமிடியேட் டெத் அப்படின்னு சொல்லி. ஆனா உள்ள என்ன இருக்குது? நான் சொல்றேன் தேன் தான் இருக்கு, சாப்பிடுங்க. நீங்க என்ன செய்வீங்க? ஐயா நீ வாட்டி சொல்லுவ, செத்து போனா நீ ஐயா காப்பாற்றுவ அப்படின்னு. அப்ப நம்ம எதை பார்த்து பயப்படுவோம்? வெளியே பார்த்து உள்ள இருக்கிறத பார்க்கணும். ஆமாங்க, மொத்த தேன்லாம் இருக்குது, ஏகப்பட்ட தேன் இருக்கு. சொல்றேன் இல்ல இல்ல, அதை வந்து சீனி தண்ணியை வச்சு என்ன செய்யறாங்க? ஆமா. இப்ப நான் சொல்றேன், இப்ப தேனி பல இடத்துல போய் தேன் என்ன கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அதனால இதை நினைச்சுவாங்க சக்கரை தண்ணி நினைச்சுவாங்க. அது என்ன செய்யும்? தேன் மாதிரி இருக்கும். ஆனா அது குவாலிட்டி வேற மாதிரி. தேன்ல வந்து பாத்தீங்கன்னா வெரைட்டியா இருக்கு. இப்ப நீங்க கேட்டனால சொல்றேன், இந்த வேப்ப மரம் நிறைய இருக்கிற இடத்துல அது குடிச்சீங்கன்னா கொஞ்சம் லேசா கசக்கும். ஏன் கசக்கும் அப்படின்னு கேளுங்க, அது வேப்பம் பூல இருந்து அதை கொண்டு செய்தியை முடிஞ்ச மாதிரி ஒரு வார்த்தை சொல்லி மாட்டேன். ஆண்டவர் ஒரு கூட்டத்தார பார்த்து பலத்தின் மேல் பலன். அவங்களுக்கு பலன் எதனால இருந்துச்சு? அவங்க வாயை திறக்கிறாங்க. எதற்காக திறக்கிறாங்க? ஆண்டவர் திறக்க சொல்றாரு, திறக்கிறாங்க. தாத்தா என்ன செய்வான்? வாயை திறக்க வைப்பான். எவனை விழுங்கலாம், விழுங்குறதுக்கு அவன் என்ன செய்யலாம்? வாயை திறக்க. அவன் வாயை திறந்துருக்கு, எல்லாரும் திறக்க வைப்பான். நீங்க ஒரு காரியத்துல நீங்க ஆண்டவருக்கு விரோதமா கம்ப்ளைண்ட் பண்ணினீங்கன்னு வச்சுக்கோங்க, திறக்கிறீங்க.
என்ன திறக்கிறீங்க? ஆண்டவர் எனக்கு, நான் உங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன்? எனக்கு ஆண்டவர் இதுவரை கொடுத்ததெல்லாம் உசிதமானது. ஜெபிச்சு பண்ணிருப்பாமா? மகா இரக்கமும் கருவேமல்ல பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற உசிதமான ஆசீர்வாதத்துக்காக நன்றி ராஜா. வெள்ளத்தின் மேல் வெள்ளம் நாங்கள் அடைந்து சீயோனிலே வந்து காணப்படுவோம் என்ற நிச்சயத்தோடு இந்த ஓட்டத்தை ஓடுகிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.